பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவா, என் மனம் என்னும் இலக்கை உன் ஆவி என்னும் எண்ணெயினால் நிரப்பும். அப்பொழுது இவ்வுலகம் முடியும் வரை என்னால் ஒளி கொடுக்க முடியும் என்ற கூற்றுக்கு இணங்க இன்றைய திருவழிபாடு சடங்குகள் நம் வாழ்வு முறை ஒளி நிறைந்ததாகவும், நம் வாழ்க்கை பாதை நமக்கும் பிறருக்கும் ஒளி நிறைந்ததாக மாற அவற்றை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய வாசகங்கள் மூலம் நம் ஆண்டவர் நமக்கு கூறுவது, நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை என்னும் ஒளி தரப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கில் தூய ஆவியின் கனிகளை நிரப்பிக்கொண்டு நமது கடமைகளை நேர்மறையான முறையில் ஆற்றவும், நாம் அனைவரும் தீய மனசாற்றில் இருந்து விடுபட்டு பிறர் அன்பு செலுத்தவும், நற்செயல்கள் புரியவும், நம்பிக்கைக்குரியவர்களாக வாழவும் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் என்பதை சுட்டி காட்டுவதோடு நாம் அவரோடு இணைந்து பயணிக்க அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பு இறைமக்களே, நாம் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு இத்திருப்பலியில் பங்கேற்று முழுமையான அருளையும் ஆசிரையும் பெற்று செல்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கேற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகளின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செய்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 19 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்துயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கு ஒரு புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கின்றோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பொதுவிரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரை நாடுவோரில் தலை முறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலை முறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதை நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல் மீது அதற்கு
அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரோ அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் வாசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தன்னின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை.
வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே விளக்கின் உவமையை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு குடும்பத்தில் இருக்கிற வயதான தாத்தா நிலத்தை பார்வையிடுவதற்கு இருளில் பயணமாகிறார். அப்பொழுது அந்த பேரன் அந்த தாத்தாவிடம் வந்து கேட்கிறான், தாத்தா இருட்டா இருக்குது, நீங்க எப்படி போவீங்க? அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, என் கையில் இருக்க இந்த விளக்கு நான் போக வேண்டிய இடத்தை சரியா போய் சேர்வதற்கு உதவி செய்யும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தாத்தா, இந்த விளக்கின் வெளிச்சம் கொஞ்சம் தொலைவு தானே, அப்ப எப்படி போவீங்க? அந்த போக இடம் தூரமா இருக்கே அப்படின்னு அந்த பேரன் கேட்கும்போது அவர் சொல்றாரு, தம்பி, நான் இந்த விளக்கு எடுத்துட்டு போகும்போது இந்த விளக்கு ஒரு 10 அடிக்கு எனக்கு வழிகாட்டும். அதை நான் கடந்து போகும்போது அடுத்த 10 அடிக்கு நான் இன்னும் பயணம் செய்வதற்கு உதவி செய்யும். இப்படி நான் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு இந்த ஒளி, என் கையில் இருக்கிற இந்த விளக்கு எனக்கு உதவியா இருக்கும். நான் போய் சேர வேண்டிய இடத்த சரியா போய் சேர்வதற்கு உதவி செய்யும் அப்படின்னு அந்த பேரனுக்கு விளக்கி சொன்னாராம். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஒளி, இந்த ஒளியை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒளியின் தன்மைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒளியின் தன்மை என்று சொல்லும் பொழுது ஒளி இருளை அகற்றும். ஒளியானது அந்த இருள் இருந்த இடத்தை நாம் தெளிவாக காண்பதற்கு உதவி செய்யும். அதே போல இந்த ஒளி எப்பொழுதுமே மேல் நோக்கிய வண்ணமாகவே எரியும். இந்த ஒளியை நீங்கள் தலைகீழா பிடித்தா கூட அது மேல் நோக்கி தான் எழும்பி வரும். அந்த ஒளியின் தன்மை அப்படிப்பட்டது. அதே போல இந்த ஒளி இருக்கிறதுனால பயம் நீங்கும். ஏனென்றால் இருள் பயத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் என் கையில் ஒளி இருக்கும் பொழுது இந்த ஒளி என்னுடைய பயத்தை அகற்றுகிறது. அதே போல இந்த ஒளி நமக்கு வழிகாட்டுகிறது. நாம் போகிற பாதை சரியானதா அல்லது கரடு முரடானதா, பள்ளம் நிறைந்ததா என்று பார்த்து பயணம் செய்ய இந்த ஒளி நமக்கு உதவி செய்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஒளி தன்னை கரைத்து கொண்டு பிறருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஒளியின் தன்மைகளை நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த ஒளி என்றால், இந்த ஒளி பிறருக்கு பயன்படுவதற்காகத்தான். இந்த ஒளி பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்காகத்தான். அந்த ஒளி யாராக இருக்கிறார் என்றால், நம் ஆண்டவர் இந்த ஒளியாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில வாசிக்கும் பொழுது இவ்வாறாக வாசிக்கிறோம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அழகா ஆண்டவர் இயேசு தன்னை ஒளியாக மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதை யோவான் நற்செய்தியாளர் தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். இன்றைய முதல் வாசக பின்னணியிலே பார்க்கும் பொழுது எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 இறைவார்த்தையில வாசிக்கும் போது, அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார், இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும்
வழி என்று சொல்லப்படுகிறது. வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. யார் இந்த வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழியாக இருக்கிறார்? இந்த முதல் வாசக பின்னணியிலே எபிரேய புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்கிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறார் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறது. எவ்வாறு அந்த ஒளியின் தன்மைகளை பற்றி தொடக்கத்தில் சொன்னனோ அதே போல நம்ம ஆண்டவருடைய அந்த பண்பு நலங்களை, அவருடைய குணங்களை நாம் பார்க்க முடிகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்றால் இருளை அகற்றக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில வாசிக்கும் போது அழகாக நம் ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய வருகையின் நோக்கம் தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. 1:21 அன்னை ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறு ஒளி இருளை அகற்றுகிறதோ, ஒளியாக இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் நாம் பாவ இருளிலிருந்து, ஆதாமை முன்னிட்டு பாவம் இந்த உலகிற்கு நுழைந்தது. இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த பாவத்தை நாம் விடுதலை பெறுகிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அதே போல இந்த ஒளியின் தன்மை இரண்டாவதாக பார்க்கும்போது ஒளி மேல் நோக்கி எழும் என்று சொன்னேன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு எதை நோக்கியதாக இருந்தால் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருந்தது. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையில் வாசிக்கும் போது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது என்ற உணவு என்று தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இயேசு செயல்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை சாவை ஏற்பதற்கு முன்பாக அந்த கொடிய சிலுவை மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர் மனம் விரும்பினாலும் தந்தையின் திருவுளத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவரே என்னுடைய விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று முழுமையாக தந்தையிடம் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிரசனம், இறைவனுடைய பிரசனம், ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான பாவத்தை போக்கும், பயத்தை போக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் வழிகாட்டியாக இருக்கிறார். திருப்பாடல் 23:4 வாசிக்கும் பொழுது, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். அந்த இறைவனுடைய பிரசனம் நம்மிடம் இருக்கின்ற தேவையற்ற பயத்தை நீக்குகிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, யோவான் நற்செய்தி 14:6 வாசிக்கும் போது நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆம், நம் ஆண்டவர் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல யோவான் 15:13 வாசிக்கும் போது தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று நம்ம ஆண்டவர் சொல்கிறார். எவ்வாறு ஒளி தன்னை கரைத்து கொண்டு பிறருக்கு பயன்படுகிறதோ அதே போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பளிக்கும் அந்த வாழ்வு தனக்கானது அல்ல, நான் எதற்காக வந்தேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பிறருக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன், மற்றவருக்கு நமக்கு வாழ்வு கொடுக்கவே நம்ம ஆண்டவர் வந்தவர். இந்த ஒளியின் தன்மைகளோடு நம்ம ஆண்டவரை அழகாக நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. அப்படி என்றால் இந்த ஒளியாம் இறைவனை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த வாழ்வு பிறருக்கு பலன் கொடுக்கதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒளியாம் இறைவனை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நாமும் அந்த ஒளியாகவே இருக்க அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அப்போ ஒளியாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக? கிறிஸ்துவிடம் இருந்த அதே மனநிலையும் அதே பண்பு நலங்களும் நம்மில் விளங்க வேண்டும். அழகா பிலிப்பியர் 2:5 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மனநிலை உங்கள் இருக்கட்டும் என்று பவுலடிகளார் அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் நான் எப்படி இயேசுவை போல பிரதிபலிக்க முடியும்? என்னுடைய வாழ்வும்
அதே சாட்சிய வாழ்வாக மாறும் பொழுது, என்னுடைய வாழ்வும் இயேசுவை பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, அந்த வார்த்தையை வாழ்வாக்க முயற்சி செய்யும் பொழுது, அழகா திருப்பாடல் 119 105 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக? நற்செயல் புரிபவர்களாக, நல்லதை நினைப்பவர்களாக. ஏனென்றால் நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனைகள் எதை நோக்கியதாக இருக்கிறது? யாரெல்லாம் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறார்களோ, அவர்கள் தொடர்ந்து ஒளியை பெற்றவர்களாக இருப்பார்கள். இறை பிரசனத்தை இருப்பவர்கள் அந்த பிரசனம் நம் மீது ஒளி வீசி அவரை போல வாழ அழைப்பு கொடுக்கும் போது அதை பின்பற்ற முடியும். அந்த இஸ்ராயல் மக்கள் தொடக்கத்துல ஆண்டவரை பின்பற்றும் போது அவருடைய பாதை சரியானதாக இருந்தது. ஆனால் அந்த பாதை அவர் தடுமாறிய பொழுது அவர் தவறி போனார்கள். ஏனென்றால் கடவுளே அவர்களுக்கு ஒளியாக இருந்து வழி நடத்தினார். விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது ஆண்டவர் பிரசன்னமானது இஸ்ராயல் மக்களை எவ்வாறு வழிநடத்தினதை அறிந்து கொள்ள முடிகிறது. எவ்வாறு வழிநடத்தியது? ஆண்டவருடைய பிரசன்னம் இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலில் மேகத்தூணாக இருந்து அவருடைய பிரசன்னம் விட்டாகவில்லை. ஆனால் அவருடைய பயணத்துல சிறிது சிறிதாக இந்த இஸ்ராயல் மக்களுடைய கவனம் சிதறியது. இன்றைய முதல் வாசகத்துல வாசிக்கும் போது கவனம் சிதறில்லாமல் நாம் ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்தி கொண்டு தொடர்ந்து இணைந்து கடவுளுக்கு சாட்சிகளாக வாழ அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படி வாழ வேண்டும்? ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், ஊக்கப்படுத்தி வாழுங்கள். அப்படி என்றால் நற்செயல் செய்யும் பொழுது ஒருவர் மற்றவரை பாராட்டி, நல்லது செய்யும் போது பாராட்டி ஊக்கம் கொடுத்து நீங்கள் கிறிஸ்தின் பண்பை பிரதிபலிக்கிறீர்கள் என்று வாழ்த்து. ஒரு குடும்பத்தில் எப்படி சொல்ல முடியும்? பிள்ளைகள் நல்லது செய்யும் பொழுது அவர்களை பாராட்டும் பொழுது, உற்சாகப்படுத்தும் பொழுது தொடர்ந்து அந்த பிள்ளைகள் நல்லதே செய்பவர்களாக நாம் வழிநடத்த முடியும். அதே போல ஒரு குடும்பத்துல எவ்வாறு அந்த ஞானிகளுக்கு விண்மீன் வழிகாட்டியதோ அதே போல கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஒரு குடும்பமும் ஒரு சாட்சியவான். அதனாலதான் கத்தோலிக்க திருவை குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று அழைக்கிறது. ஏனென்றால் இந்த பண்பு நலங்களை பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொள்வார்கள் என்றால் தன் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை பார்த்து, அந்த பெரியவர்கள் செய்கின்ற நற்செயல்களை பார்த்து, அந்த பெரியவர்கள் நற்செயலை செய்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து அந்த பிள்ளைகளும் நற்செயல்களை செய்பவர்களாக புரிபவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு விளக்கு அந்த இழைச்சி நம் மரக்காலில் வைப்பதில்லை, அந்த மரத்தண்டின் மீது வைக்கிறோம், மரத்து கட்டில வைப்பது கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அது எடுத்து எல்லோருக்கும் பயன் தரும் விதத்துல வைக்கிறது போல நம் வாழ்வு இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கொடுக்கப்படும், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்ற இரண்டாவது கருத்தை இன்றைய நற்செய்தி வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது உள்ளவருக்கு கொடுக்கப்படும். மேலோட்டமாக பார்க்கும்போது இது அநீதியாக இருக்கிறது போல. உள்ளவருக்கு கூட நிறைய செல்வம் ஒருத்தருக்கு இருக்குது, அவருக்கு இன்னும் செல்வத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா இது அநீதி என்று சொல்வோம். அது என்ன? உள்ளவருக்கு கொடுக்கப்படும். இதை எப்படி புரிந்து கொள்வது? இறைவனில் பிரியமுள்ளவர்களே, உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்றால் யாரெல்லாம் நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை புரிகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு அன்பை நான் கொடுக்கிறேன் என்றால் இன்னும் அதிகமான அன்பு எனக்கு கொடுக்கப்படும். நான் பிறருக்கு பரிவை கொடுக்கிறேன், இரக்கத்தை கொடுக்கிறேன் என்றால் அதிகமான பரிவு, அதிகமான இரக்கம் எனக்கு கொடுக்கப்படும். நான் பிறரை மன்னிக்கிறேன் என்றால் அதிகமான மன்னிப்பு எனக்கு கிடைக்கும். அழகா மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்துல 35வது இறை வார்த்தையில இதை நம்ம வாசிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரி மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்போ நாம செய்யற எல்லா நல்ல செயல்களும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும், கொடுக்கப்படும். பரிவை கொடுத்தால் இன்னும் அதிகமான பரிவை பெற முடியும். நாம் மன்னிப்பை கொடுக்கும் போது இன்னும் அதிகமான மன்னிப்பை பெற முடியும். அன்பை கொடுக்கும் போது இன்னும் அதிகமான அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல உள்ளவருக்கு கொடுக்கப்படும். நான் நம்பிக்கை நிறைந்தவனாக இருக்கும் போது அந்த நம்பிக்கை இன்னுமான ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்றுத்தரும். அப்போ இந்த உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்பதை இப்படி புரிந்து கொள்ளும். இல்லாதவனும் உள்ளதும் எடுக்கப்படும். அது எப்படி புரிந்து கொள்வது? என்கிட்ட அன்பு இருந்தும் அதை நான் பயன்படுத்தல, பிறருக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த அன்பு எடுத்துக்கொள்ளப்படும். மன்னிக்கிற மனது இல்லாம இருக்கிறதுனா
இருந்தும் பயனற்று போகும். அழகா மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த தாளந்து ஊழியம் இதே வார்த்தைகள் 25ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தையில வாசிக்கப்படுகிறது. உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதவரிடம் அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். இது எதை மையப்படுத்தி சொல்றாங்க? 5 தாளந்து பெற்றவர் அவருடைய உழைப்பின் வழியாக இன்னும் 5 தாளந்தை அவர் சேகரிக்கிறார். 2 தாளந்தை பெற்றவர் இன்னும் தன்னுடைய உழைப்பின் வழியாக 2 தாளந்தை சேகரித்துக் கொள்கிறார். 1 தாளந்து பெற்றவரோ அதை மறைத்து வைக்கிறார். மறைத்து வைப்பதல்ல கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு என்பது பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டியது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது பிறருக்கு பலன் தரக்கூடியது. எப்பொழுது நம்முடைய வாழ்வு பிறருக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அப்பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய உண்மை சீடர்களாக, அன்பு சீடர்களாக இருக்கிறோம். எனவே நம் ஆண்டவர் பிறருக்காக வாழ்ந்த நம் ஆண்டவர் நற்செயல் வழியாக இன்னுமாக பல மக்களை தன்பால் ஈர்த்தவர். நாமும் அவருடைய சீடராக இருந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் இணைந்து பயணிக்க வேண்டும். அவரை பின்பற்றுபவர்கள் ஒளியின் தன்மையோடு பிறருக்கு பயன் தரும் விதத்துல பயணிக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவை பெறவும் விரும்புகிறார். முழு மனதும் அவரை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் எழுப்புவோம். அருட்பெருஞ்சோதியே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது உண்மை நெறியில் அவர்கள் நடந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப பிரமாணிக்கமாய் வாழ்ந்திட தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதைகளை தெளிவாக்கும் ஞான வெளிச்சமே எம் இறைவா, எம் இந்திய நாட்டையும் சிறப்பாக எம் தமிழகத்தையும் உம் திருவடிவில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். என் தலைவர்கள் மக்களிடம் அமைதிக்காகவும் நல்ல உறவுக்காகவும் உழைக்கவும் மனிதநேயம் காக்கவும் மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும் தேவையான நல்ல உள்ளங்களுக்கு நேர்மையும் கொண்டவர்களாகவும் பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வீக தோழனே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது ஞானத்தோடு தேர்ந்து தெளியும் விவேகத்தையும் சுய சிந்தனையோடு பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதத்தின் ஊற்றான இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளம் என்ன என்பதை தெய்வீக ஞானத்தோடு கண்டடைந்து இறைவார்த்தை காட்டும் பாதையில் பயணிக்கவும் தேவையான ஞான வெளிச்சத்தை தந்து வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியும் மீட்பெருமானவரே எம் இறைவா, படித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் எம் இளையோரை உம் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கென நீர் முன் குறித்து வைத்துள்ள இடத்தில் நல்ல எதிர்காலத்தை கொடுத்தருளும். ஒளியாக வழியாக வாழ்வாக உள்ள உம்மை நல்வழி காட்டியாக ஏற்று சாட்சிய வாழ்வு வாழ அருளாசிரை பொழுந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கற்பன மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கற்பன மலராய் வந்தே
மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்துக் கொள்வார் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்துக் கொள்வார் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. ஆ ஆ ஆ பனமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையேற்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்கள் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானதிலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமிப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கும் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தீர் விருந்துண்டி, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனி வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார். எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவே. உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனவுதே திருவடி பணிகின்றே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தே மனதினிலே பூஜை செய்தே பூஜை செய்தே பூஜை செய்தே. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா.